வணக்கம், ஹாய், வெல்கம் டு சரவண பவா சமையல். வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பாலக் பன்னீர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆலையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க இப்போது ரெசிபிக்குள்ளே போகலாம். பேன் ஹீட் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பூண்டு, இஞ்சி, தக்காளி, கிராம்பு, பட்டை, ஜீரகம், 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் ஃப்ரெண்ட்ஸ். பேன் ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு. பாருங்கள், பாலக்கீரை வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஜீரகம் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கிராம்பு, பட்டை, இஞ்சி துண்டுகள், பூண்டு, ரெண்டு ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் குயிக்காக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 15 மினிட்ஸ் to 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாலக் பன்னீர் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி கூட நல்ல சூப்பரான சைட் டிஷ் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன், தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது பாருங்கள், இது ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஆறட்டும். பாருங்கள், பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது பாலக்கீரையும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கீரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாலக் பன்னீர் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ் வதங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதுவும் கொஞ்ச நேரம் ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நம்ம இந்த வெங்காயம், தக்காளி அரைச்சிக்கலாம் மிக்சியில் போட்டு. இது பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கீரையை இது கொஞ்ச நேரம் ஆறட்டும், ரொம்ப சூடாக இருக்குது. பாருங்கள், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பேன் ஹீட் ஆனதும் ஆயில் கொஞ்சம் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் இந்த வெங்காயம், தக்காளி பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு தேவையான அளவு. நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு, மஞ்சள் தூள் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன். கலர் நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வெறும் ரெட் சில்லி பவுடர். இது ஒரு 1/2 ஸ்பூன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். தனியாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம கீரையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மிக்சர் பவுலில் தான் சேஞ்ச் பண்ணிங்கன்னு அரைச்சிக்கலாம். பாருங்கள்,
அதுக்குள்ளே அந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் தக்காளி பேஸ்ட்டு நல்லா. இப்போது இந்த கீரையை ஆட் பண்ணிக்கலாம். பாலக்கீரை ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மிக்ஸி வாஷ் பண்ணி அந்த தண்ணியும் நல்லா ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நல்லா இது ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடும். பாலக் பன்னீர் ஈஸியாக நீங்கள் வீட்டிலே செஞ்சிடலாம். சப்பாத்திக்கு தோசைக்கு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நல்லா பாலக் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இப்போது பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பன்னீர் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கீரையில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 மினிட்ஸில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி குக் ஆகி நல்லா ஆயில் எல்லாம் வெளியில் வந்துச்சு. கிரேவி நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாலக் பன்னீர் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான பாலக் பன்னீர். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.